என்ன வயசு, எப்ப நாத்து போடணும் அப்படிங்கறது ஒரு 5 நிமிஷம். முசிறி பக்கத்துல சூரம்பட்டி கிராமத்துல இருந்து வரோம். பின்னாடி ஸ்டால் இருக்கு, இயற்கை பூம்பு வாங்கிக்கலாம். இயற்கை வரும் வேப்பனுக்கு பின்னாடி ஸ்டால் இருக்கு. நான் வந்து ஒரு 15 வருஷமா இயற்கை விவசாயம் பண்றேன். அதே மாதிரி நாட்டு ரகங்களை பயிரிட்டு வரேன். நாட்டு ரகங்கள்னா கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம், குதிரைவாளி, இந்த கருடன் சம்பா, நவரா, ரத்தசாலி, நிறைய நாட்டு ரகங்களை நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் வயல் தான் பண்ணுறோம். பெருசாக மிஷின் விட்டு அடிக்கிற அளவுக்கு பண்ணல, கையில் தான் அறுத்து அடிக்கிற அளவுக்கு பண்ணுறோம். ஒரு 3 சாக்கு 2 சாக்கு வர அளவுக்கு விவசாயம் பண்ணுறோம். விதைநெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். இது தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் வாங்கி விவசாயம் நல்லா பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட வாங்குகிற விதையில் வந்து முளைப்புத்திறன் பிரச்சனையோ கலப்பட பிரச்சனையோ அதெல்லாம் எதுவுமே வராது. உரம் போடாமல் விவசாயம் பண்ணுங்கள். அதே மாதிரி நாட்டு ரகங்களை விவசாயம் பண்ணுங்க நான் சொல்கிறோம். என்ன காரணம்னா, நம்மால் வர கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் முன்னாடி நம்ம முசிறிலேயே ஒரு 5-6 தடவை யோகநாதனே கொண்டாந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. அப்போல்லாம் வந்து ஒரு 15 பேர் கூட வரமாட்டாங்க. அவ்வளோ நாலேஜ் உள்ளவர். இந்த விஷயத்துக்கெல்லாம் விதை போட்டவர் அவர் தான். இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் நடக்குதுன்னா காரணம் அவர் தான். அவருக்கு முதல்ல நன்றி சொல்லணும். நம்மால் வர யாரும் தெரியாதவங்க இருந்தாங்கன்னா நெட்டில் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப முக்கியமான ஒரு எவ்வளோ பேர்த்த பார்த்துருப்போம், நம்ம அரசியலில் பார்த்துருப்போம், பெரியவங்களை பார்த்துருப்போம். இயற்கையை திருப்பி கொண்டாடுறதுக்கு ரொம்ப முயற்சி பாடுபட்டு இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம்லாம் நடத்துறதுக்கு முக்கிய காரணம் அவர் தான். அவரை நன்றி தெரிவிச்சுக்குவோம். அவரை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. நம்ம ஆழ்வார் கூட ரொம்ப நாள் சாதாரண வளர்ச்சி கிடையாது, ரொம்ப சந்தோஷம். தேனி வளர்க்கக்கூடிய பாலா அவர்கள் உங்களிடையே அவருடைய அனுபவத்தை. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாலசுப்ரமணி ஆறுமுகம். நான் மணச்சநல்லூர்லேருந்து வரேன். நான் வந்துட்டு ஒரு 4 வருடமாக தேனி வளர்ப்பு பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லோரும் இப்போ மதியம் சாப்பிட்டீங்களா? கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னா தேனி வேணும். தேனி இல்லைன்னா மகரந்த சேர்க்கை நடக்காது. அதனால் தேனி வந்துட்டு எல்லாருமே பாதுகாக்கணும். அதுக்காக விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கேன். அது இல்லாமல் தேனி யாரும் அழிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மலை தேனிலாம் இருக்குது பார்த்துருக்கீங்களா? பெருசு பெருசாக இருக்கும்ல, பெரிய பெரிய கூட இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடு ஆடு இதெல்லாம் கடிக்கும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் வந்து மருந்து வச்சோ இல்லை நெருப்பு வச்சோ கொண்டுறாங்க. அதனால மட்டும்தான் நடக்குது. காற்று மூலியமாக நடக்கிறது வெறும் 5% மட்டும்தான். மீதி எல்லாமே 80-85% நம்ம தேனீக்கள் மூலியமாக தான் நடக்குது. தேனீக்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுருக்கமாக சொல்லணும்னா அது வந்து அதாவது தாவரங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி. இன்னும் சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும், காற்று மூலியமாக நடக்கிறது 5%, அதாவது லவ் அதிகமாக நடக்கிறது 80-85% பார்த்தீங்கன்னா தேனீகளால் மட்டும்தான் நடக்குது. ஆனால் தேனி வந்து அழிஞ்சிடக்கூடாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேனியில் 5 வகை இருக்குது. இந்தியன் பீ இருக்குது. இந்தியன் பீன்றது நம்ம அடுக்கு தேனின்னு சொல்லுவாங்க. அடுத்து இட்டாலி பீ, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொசு தேனி, மலை தேனி, கொம்பு தேனி. இதில் நம்ம வளர்க்கக்கூடிய தேனி பார்த்தீங்கன்னா 5ல் ஒரு 3 வகையை மட்டும்தான் வளர்க்க முடியும். இந்தியன் பீ வளர்க்கலாம், கொசு தேனி வளர்க்கலாம், இந்தியன் பீ வளர்க்கலாம், இட்டாலி பீ வளர்க்கலாம், கொசு தேனி 3 தான் வளர்க்கலாம். கொம்பு தேனி கொட்டாது உங்களுக்கு. இந்தியன் பீ கொட்டும். அதே மாதிரி இட்டாலி பீயும் கொட்டும் உங்களுக்கு. மலை தேனி ரொம்ப ஆக்ரோஷமானது. அது கொட்டுச்சு அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். கொட்டுச்சு அப்படின்னா ஒரு 5 பூச்சி 6 பூச்சி கொட்டுச்சுன்னா இம்யூனிட்டி வரலாம் இறந்துருவாங்க. அதனால் அது வந்து ரொம்ப பக்கத்தில் போக மாட்டாங்க யாருமே. அது எடுக்கிறதுக்கும் பயப்படுவாங்க. அதை விட இன்னொன்று கதண்டு, அது ரொம்ப டேஞ்சரானது. அது பக்கத்தில் யாரும் போகக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கூப்பிடுங்க, வந்து அகற்றி தருவோம். மட்டும் பாதுகாக்கணும் அப்படின்றத சொல்லி விடுங்க. தொலைபேசி என்ன சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. 7502969850. திரும்பவும் சொல்கிறேன், 750-29-69-850. ஒரு முக்கியமான இடத்துல கடை வச்சிருக்காரு. அந்த கடை மூலம் தோட்டம், அவருக்கு சொந்த தோட்டம் இருக்கு. தென்னங்கன்று நம்மால் பிறந்த நாளுக்கு ஒரு 500 கன்று ஃப்ரீயாக கொடுத்தாரு. நிறைய பேர்த்து கொடுத்தாரு. தென்னங்கன்று வேணும்னா கூட அவங்ககிட்ட போய் வாங்கிக்கலாம். நல்ல ஒரு 35 வருஷத்துல வளர்ந்த நல்ல மரத்துல விழுந்து எடுத்து வச்சிருக்காரு. நீங்களே போய் பார்த்து பெருசா தென்னங்கன்று எடுத்துக்கலாம். அந்த மாதிரி